பாஸ்டர், உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆதாம் ஏவாள் என்ற தொன்மக் கதைகளை உருவாக்கி அதன் மூலம் ஒரு உண்மையான உயிருள்ள கடவுளையும் உருவாக்கிவிட முடியுமா? விவிலியம் எழுதப்படுவதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே மெசபடோமியாவில் உள்ள பாபிலோனியர்கள் எழுதிய களிமண் தகடுகளில் எழுதப்பட்டிருந்த கில்காமேஷ் மற்றும் ஆதப்பன் கதைகளை திரித்தும் நகலெடுத்தும் எழுதப்பட்ட கதைதான் ஆதாம் ஏவாள் கதை. இரண்டாவது கேள்வி, ஆத்துமா என்பது என்ன? மனித உடலில் அது எங்கே இருக்கிறது? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கும் விவிலியத்திலிருந்து சரியான பதில்களை அளிப்பவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பரிசு தரப்போகிறேன் என்று ஒரு சகோதரர் இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதற்கான விளக்கங்களை இந்த பதிவில் பார்ப்போம். பைபிள் உண்மையல்ல என்று சொல்லும் கூட்டமும் அதை அழிக்க முயற்சிக்கும் கூட்டமும் அன்று முதல் இன்று வரை உண்டென்பது நமக்கு தெரியும். அவர்களின் பெரும் முயற்சியில் உண்டானதுதான் கடவுளுடைய வார்த்தைகளையும் கடவுளையும் சந்தேகிக்க வைப்பது. சாத்தானின் முதல் முயற்சியும் அதுதான். சரி, இந்த பதிவை முழுமையாக கவனியுங்கள். தொன்மக் கதைகள் பற்றிய முதல் கேள்வியில் உள்ள கருத்துக்கள் பல வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் அறிஞர்களிடையே இன்றளவும் விவாதிக்கப்படும் கருத்துக்கள்தான். இதை நாம் 3 கோணங்களில் பார்க்கலாம். 1. வரலாற்று மற்றும் ஒப்பீட்டு ஆய்வு, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் குறிப்பிட்டது போலவே மெசபடோமியாவின் கில்காமேஷ் காவியம் மற்றும் எனுமா எலிஷ் ஆகிய கதைகளுக்கும் விவிலியத்தின் ஆதியாகம கதைகளுக்கும், குறிப்பாக படைப்பு மற்றும் மகா வெள்ளம் கதைகளுக்கும் இடையே ஆச்சரியமான ஒற்றுமைகள் உள்ளன. ஆதப்பா மற்றும் ஆதாம். மெசபடோமிய கதைகளில் வரும் ஆதப்பா ஞானம் பெற்றவர், ஆனால் சாவாமையை இழந்தவர். இது ஆதாமுடன் ஒப்பிடப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு. கில்காமேஷ் காவியத்தில் வரும் உட்னா பிஷ்டிம் கதை நோவாவின் பேழை கதையுடன் மிக நெருக்கமான ஒற்றுமைகளை கொண்டுள்ளது. நோவா காலத்து வெள்ளப்பெருக்கு இன்னும் சில மத புத்தகங்களிலும் உண்டு. இதை பற்றிய என்னுடைய பழைய வீடியோவை முடிந்தால் பாருங்கள். இதன் காரணமாக பல ஆய்வாளர்கள் ஆதியாகம கதைகளை புனித தொன்மங்கள் என்று அழைக்கிறார்கள். அதாவது இவை வரலாற்றை பதிவு செய்வதற்காக எழுதப்பட்டவை அல்ல, மாறாக ஆன்மீக உண்மைகளை விளக்க அக்காலம் நிலவிய கதை கருவிகளை பயன்படுத்திக் கொண்டவை என்பது இவர்களின் வாதம். 2. இறையியல் கோணம், தியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். விசுவாசிகள் ஆதியாகம செய்திகளை வெறும் கதைகளாக பார்ப்பதில்லை. அவர்கள் இதை வெளிப்பாடுகள் என்று கருதுகிறார்கள். மற்ற கதைகளெல்லாம் பல தெய்வ கொள்கையை வலியுறுத்திய போது, ஆதியாகமம் ஒரே கடவுள் மற்றும் மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் என்ற புதிய கருத்தை முன்வைத்தது. பைபிளின் நோக்கமும் கடவுளை பற்றிய விளக்கமும் மற்ற மத செய்திகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஆதியாகமம் பழைய கதைகளை தழுவி எழுதப்பட்டது போல காணப்பட காரணங்கள் உண்டு. சரியான புத்தகங்கள் வரும் வரையில் உலகத்தின் துவக்கம், மனிதனின் உருவாக்கம் பற்றிய செய்திகளெல்லாம் ஆங்காங்கே பாரம்பரிய செய்திகளாக இருக்க நிச்சயமாகவே வாய்ப்பு இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. பெயர்கள், ஊர்கள், சம்பவங்கள் எல்லாம் அன்று முதல் இன்று வரை மருவியே வருகின்றன. அறிவியல் மற்றும் உண்மைத்தன்மை. பைபிள் முழுவதுமே அனைத்து மனிதர்களும் ஆதாம் ஏவாள் என்ற ஒரு தம்பதியிடமிருந்தே வந்தனர் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. மனித இனத்தின் வேர் ஒன்றுதான் என்பது யூத கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை போதனையாக இருக்கிறது. அறிவியல் ஆதாமை பற்றியோ ஏவாளை பற்றியோ பைபிள் சொல்வது போல மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது என்ற கூறவில்லை என்றாலும் மரபணுவியலில் சில ஆதாரங்களை கண்டறிந்துள்ளது. மைட்டோகாண்ட்ரியல் ஏவாள். மனிதர்களின் செல்களில் உள்ள மைட்டோகாண்ட்ரியா DNA தாயிடமிருந்து மட்டுமே பிள்ளைகளுக்குச் செல்லும். இதை வைத்து உலகெங்கிலும் உள்ள மனிதர்களை ஆய்வு செய்தபோது
இன்று வாழும் அனைத்து மனிதர்களும் சுமார் 1,50,000 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரே ஒரு பெண்ணிடமிருந்து வந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டது. இவரை அறிவியல் உலகம் மைட்டோகாண்ட்ரியல் ஏவாள் என்று அழைக்கிறது. அதேபோல ஆண்களிடம் மட்டும் இருக்கும் Y குரோமோசோம்களை ஆய்வு செய்தபோது அனைத்து ஆண்களும் ஒரு குறிப்பிட்ட பொதுவான ஆண் முன்னோடியிடம் இருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்தது. பைபிள் உண்மையல்ல என்று வாதிடவும் பைபிள் உண்மைதான் என்று நிறுவவும் 1000 காரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை பைபிளில் நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கும் வம்ச வரலாறு நமக்கு பைபிள் குறித்த பெரும் சாட்சியாக இருக்கிறது. இனி பைபிள் பற்றிய முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆத்துமா என்பது குறித்த பைபிள் மற்றும் ஆன்மீக விளக்கங்களை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். 1. ஆத்துமா என்றால் என்ன? பைபிள் விளக்கம். பைபிளின்படி ஆத்துமா என்பது வெறும் ஒரு பகுதி அல்ல, அது ஒரு மனிதனின் முழுமையான உயிர் அல்லது ஆளுமையை குறிக்கிறது. அது உணர்வுகள் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அதாவது உடல் பிளஸ் கடவுள் கொடுத்த உயிர் மூச்சு ஈக்குவல் டு ஆத்துமா. இது எபிரேய மொழியில் இதற்கு நெஃபேஷ் என்று பெயர். இதன் பொருள் சுவாசிக்கும் உயிர் என்பதாகும். எனவே ஆத்துமா என்பது ஒரு மனிதனிடம் இருக்கும் ஏதோ ஒன்று மட்டுமல்ல, அந்த மனிதனே ஒரு ஆத்துமாதான். 2. மனித உடலில் அது எங்கே இருக்கிறது? அறிவியல் ரீதியாகவோ அல்லது உடற்கூறியல் ரீதியாகவோ ஆத்துமா இன்ன இடத்தில் இருக்கிறது என்று ஒரு புள்ளியை காட்ட முடியாது. ஆனால் பைபிளின் சில பகுதிகளில் இது பின்வருமாறு உருவகப்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் உயிர். மாம்சத்தின் உயிர் அல்லது ஆத்துமா இரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11. இதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இரத்தம் சிந்தப்படுவது உயிர் பலியாக கருதப்பட்டது. ஆக ஆத்துமா என்பது உடலின் ஒரு உறுப்பல்ல, அது உடல் முழுவதும் வியாபித்திருக்கும் ஒரு உயிர் சக்தி அல்லது இயக்க விசையாகும். 3. அதனுடைய செயல்பாடுகள் என்ன? ஆத்துமா ஒரு மனிதனின் 3 முக்கிய விஷயங்களை செய்கிறது. உணர்வுகள். துக்கப்படுதல், மகிழ்தல், ஆசைப்படுதல் போன்றவை ஆத்துமாவின் வெளிப்பாடுகளாகும். சிந்தனை மற்றும் சித்தம். ஒரு காரியத்தை தீர்மானிப்பது, யோசிப்பது மற்றும் கடவுளோடு தொடர்பு கொள்வது. தனித்துவம். மரணத்திற்கு பிறகும் ஒரு மனிதனின் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வது ஆத்துமா என்று நம்பப்படுகிறது. உடல் அழிந்தாலும் அந்த மனிதனின் நான் என்ற உணர்வு ஆத்துமாவுடன் தொடர்புடையது. ஒரு முக்கியமான வேறுபாடு. பைபிள் ஆத்துமா மற்றும் ஆவி என்ற இரண்டிற்கும் இடையே ஒரு மெல்லிய வேறுபாட்டை காட்டுகிறது. ஆத்துமா நமது உணர்வுகளும் உலகத்தோடு தொடர்புடையது. ஆவி இது கடவுளோடு தொடர்பு கொள்ளும் ஒரு ஆன்மீக தளம். ஆத்துமா என்பது உடலில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு பொருள் அல்ல, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உயிர். அது நம் இரத்தமும் மூச்சு காற்றோடு இணைந்து முழு உடலையும் இயக்குகிறது. மேற்கண்ட பதில்கள் கேள்விகளை கேட்ட உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. இவைகளை விசுவாச பார்வையில் பார்ப்பவருக்கு போதுமானதாக இருக்கும். அறிவியல் பார்வையில் பார்த்தால் போதாதது போல இருக்கும். நான் விசுவாச பார்வையில் பார்க்கிறேன். உங்கள் பார்வை உங்களை பொறுத்தது. குறிப்பு: மேற்கண்ட பதில்கள் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதியே ஆயத்தம் செய்யப்பட்டது. நீங்கள் சொன்ன 10 லட்சம் ரூபாய் பரிசை எதிர்நோக்கி அல்ல. நன்றி. God bless you all.